See the picture. இது எல்லாமே உங்கள் புக்கில் இருக்குது. உங்கள் புக்கில் தான் எடுத்து போட்டிருக்கேன். டேர்ம் புக்கில் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? கலைடாஸ்கோப் பார்த்தோம். கலைடாஸ்கோப்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். அதுக்குள்ளே அதான் ஒரு டியூபு கிளாஸு வச்சு செஞ்சுருப்பாங்க. அந்த கிளாஸ் வழியாக பார்க்கும்போது அந்த டிசைன்ஸ்லாம் வந்து விதவிதமாக ஒவ்வொரு தடவை ரொட்டேட் பண்ணும்போதும் விதவிதமாக தெரியும்னு சொன்னேன். ரொம்ப அழகாக இருக்கும். பெரியவங்களை வந்து செஞ்சு கொடுக்க தெரிஞ்சால் செஞ்சு கொடுக்க சொல்லி பாருங்கள். இந்த கலைடாஸ்கோப்புங்கிறது ஏன்ஷியன்ட் கிரீக் வேர்ட்லேருந்து வந்ததுன்னு சொன்னாங்க. இப்போ இந்த பிக்சரை பாருங்கள். இது வந்து பேட்டர்ன்ஸ் இன் எ சீக்வன்ஸ் ஆஃப் ஷேப்ஸில் பேட்டர்ன்ஸ் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா கவனிங்க. ஏன்னு கேட்டால் பேட்டர்ன்ஸில் 2 டைப்ஸ் இருக்குது. அது வந்து ஒன்று ரிப்பீட்டட் பேட்டர்ன், இன்னொன்று க்ரோயிங் பேட்டர்ன். இப்போ இது வந்து ரிப்பீட்டட் பேட்டர்ன், வந்ததே திரும்ப திரும்ப வந்திருக்கு பாருங்கள். அந்த பிக்சரில் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், திரும்பி அதே ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள். அடுத்த பிக்சரில் ஒரு ஸ்கொயர், ஒரு சர்க்கிள், அடுத்தது ஒரு ஸ்கொயர், 2 சர்க்கிள்ஸ், அடுத்தது ஒரு ஸ்கொயர், 3 சர்க்கிள்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு லைன், 2 லைன், 3 லைன்ஸ், 4 லைன்ஸ். இது திரும்பியும் அப்படியே வந்திருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு உள்ளதும் தேர்டு உள்ளதும் ரிப்பீட்டட் பேட்டர்ன். ஃபஸ்ட்டு என்ன வந்திருக்கோ அதுதான் அடுத்தது வந்திருக்கு. ஆனால் அந்த செகண்ட் பிக்சர் பாருங்கள், ஷேப்ஸில் அது க்ரோயிங் பேட்டர்ன். க்ரோயிங் பேட்டர்னா ரிப்பீட்டட்னா திரும்ப திரும்ப வந்ததே திரும்ப வர்றது, க்ரோயிங்னால் அதிகமாகிட்டே போகிறது. அப்போ ஃபஸ்ட்டும் தேர்டும் ரிப்பீட்டட் பேட்டர்ன், செகண்ட் ஒன் மட்டும் க்ரோயிங்னால் ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள், அப்படி தான் 2 ரவுண்டு, அப்புறம் 3 ரவுண்டு வந்துடுச்சு. ஓகே.